சிக்கலான நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் ஆவி. வைத்தியத்தை முடித்துக் கொண்டு வந்த கோமதியிடம் என்ன நடந்தது என விசாரித்தோம். ஆச்சரியத்தின் உச்சியில் இருந்த அவரும் தனது கையில் இருந்த ஒரு பேப்பர் பொட்டலத்தை பிரித்து காட்டினார். அதில் கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் அளவுள்ள சிறுநீரக கல் இருந்தது. இதுவரை வலியால் துடித்துக் கொண்டிருந்த கோமதிக்கு இப்போது வலியே இல்லையாம். கல் இருந்த இடத்தில் லேசான எரிச்சல் மட்டுமே இருக்கிறது என்றார். நம் கண்களை நம்மாலேயே நம்ப முடியவில்லை. இத்தனை பெரிய கல் எப்படி அறுவை சிகிச்சை இல்லாமல் வெளியே வந்தது என்ற கேள்வி எழுந்தது. கோமதியிடமே இந்த மாயம் எப்படி நடந்தது என கேட்டோம். அதற்கு அவர் ஏதோ அபூர்வ சக்தியின் உதவியால் தான் அவர் இப்படி உடல் நோகாமல் சிகிச்சை கொடுக்கிறார். ஸ்டோன் ப்ராப்ளத்துக்காக நான் இங்க சொன்னாங்கன்ட்டு வந்தேன். இந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. வெண்ணையும் பச்சளையும் தடவி எடுக்கிறாங்க, கல்லு வெளியில வந்துருது. உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இது மட்டுமல்ல, கைகால் வலி, சர்க்கரை நோய், கண்ணில் விழுந்த தூசியை எடுப்பது, தொண்டையில் மாட்டிக்கொண்ட மீன் முள்ளை எடுப்பது, வயிற்றில் மாட்டிக்கொண்ட எலும்பை எடுப்பது என பல ஆச்சரியங்களை ஈஸ்வரி அங்கே நிகழ்த்துவதாக சொன்னார். மேலும் கோமதியிடம் ஏதோ பச்சளை மருந்தையும் கொடுத்திருந்தார். அதை 3 வேளை மோரில் கலந்து குடிக்க சொல்லி இருந்தாராம். இன்னும் 15 நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லி இருக்கிறாராம் இந்த கிராமத்து வினோத டாக்டர் ஈஸ்வரி. அப்போது நிச்சயம் சிறுநீரக கல் இருக்கவே இருக்காது என்று திடமான நம்பிக்கையோடு தனது காரில் ஏறி புறப்பட்டார் கோமதி. திருஞான சம்பந்தம் என்பவர் ஏற்கனவே இங்கு வந்து குணமடைந்தவர். சிறுநீரக கல்லோடு இங்கே வந்தவர் குணமடைந்து சென்றுள்ளார். பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது சிறுநீரக கல்லே இல்லையாம். கேட்க ஆச்சரியமாக இருந்தது. யூரின்ல கல்லுக்குன்னு சொல்லி வந்து பார்க்க வந்தோம். அதில் அந்த கல்லை எடுத்துட்டு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே. அப்புறம் என் தம்பி வந்து எனக்கு கை கால் வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதில் யூரிக் ஆசிட் அதிகமாக சுரக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து கால் வலி இப்போ சுத்தமாக நல்லா ஆயிடுச்சு, வலி இல்லை. சிகிச்சைக்கு நடுவே ஈஸ்வரியிடம் நீங்கள் ஆவியின் உதவியால் தான் நோய்களை குணப்படுத்துகிறீர்களா என்று கேட்டோம். அவருக்கோ நம்மிடம் பேச நேரமே இல்லை. ஒரு பக்கம் நோயாளிகள், இன்னொரு பக்கம் நோயாளிகளிடமிருந்து தொடர்ந்து வரும் செல்பேசி அழைப்பு என படுவிசியாக இருந்தார் அம்மணி. சிகிச்சைக்கு நடுவே பச்சிலை தீர்ந்து விட்டது போலும் மலை அடிவாரத்தில் குடியிருக்கும் ஈஸ்வரி பச்சிலை மருந்துகளை தேடி வேறு எங்கும் செல்வதில்லை. வீட்டை சுற்றியே பச்சிலைகளை பறிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு மூலிகையை காட்டி ஒவ்வொரு நோயை தீர்க்கும் என்று குறிப்பிட்டார். எண்ணெய் வைக்கிறதா தலையெல்லாம் வந்து 1008 தலை போடுவோம். எண்ணெய் வேச்சு தரம்பலங்க. இந்த முழங்கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு பாருங்க, இது ஒரு வைத்தியத்துக்கு ஆகிறதுதான். பல்வலிக்கு தரதுங்க வேலை எல்லாமே ஆவறதுதான். ஆகாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பார்த்து செஞ்சோம்னா எல்லாமே ஆகும். அப்படியானால் ஆவியின் உதவியால் நீங்கள் சிகிச்சை செய்யவில்லையா என கேட்டோம். அவரோ கொஞ்சம் பொறுத்திருங்கள், பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டு மருந்து தயாரிக்க சென்று விட்டார். அவர் எடுத்து வந்த பச்சிலைகளை ஒரு அம்மியில் வைத்து நைசாக அவரை அவரது கைப்பட அரைத்தெடுத்தார். அப்போது கைவலியால் துடித்த ஓர் மூதாட்டியை அங்கே கொண்டு வந்தார்கள். அவரை கட்டிலில் படுக்க வைத்தார்கள். அவரது கையில் மூலிகை எண்ணெயை ஊற்றி வைத்துவிட அந்த மூதாட்டி வலியால் துடித்தார். ஒரு 5 நிமிடம் இந்த சிகிச்சை தொடர்ந்தது. அதன் பிறகு
வலியால் துடித்த மூதாட்டி சகஜ நிலைக்கு வந்தார். அதன் பிறகுதான் அங்கே இன்னொரு விசித்திரம் அரங்கேறியது. மீன் முள் தொண்டையில் மாட்டிக்கொண்ட ஒருவர் அங்கே வேதனையோடு பேசக்கூட முடியாமல் வந்து சேர்ந்தார். உடனே அவருக்கு முன்னுரிமை கொடுத்த ஈஸ்வரி அவரது தொண்டையில் பச்சிலையையும் வெண்ணையையும் வைத்து வேக வேகமாக தேய்க்கத் தொடங்கினார். சற்று நேரத்தில் ஒரு பெரிய மீன் முள் அவரது தொண்டை பகுதியில் இருந்து வெளியே எடுத்தார் ஈஸ்வரி. அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் மூழ்கி போய்விட்டார்கள். வழியாக இருக்குன்ட்டு வந்தாங்க. இந்த இடத்துல வழியாக இருக்குது, சுருக்கு சுருக்குன்ட்டு அப்படி அழுந்துற மாதிரி வழியாக இருக்குன்ட்டு வந்தாங்க. இப்போ வந்து எடுக்குது, பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. என்ன வந்துச்சு? மீன் முள் வந்துச்சுங்க. அடுத்ததாக ஒரு இளம் பெண்ணை அவரது பெற்றோர்கள் அழைத்து வந்தார்கள். அந்த பெண்ணுக்கும் சிறுநீரக கல்தான் பிரச்சனை. அந்த பெண்ணுக்கும் மறைவிடத்தில் சிகிச்சை நடந்து முடிந்தது. இதற்கு முன் அவர்கள் குடும்பத்திலிருந்து வேறு யாரோ ஈஸ்வரியிடம் வந்து குணமடைந்திருக்கிறார்கள். எனவே நம்பிக்கையோடு தன் மகளை அங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த இளம் பெண்ணின் பெற்றோர்கள். 10 நிமிடத்தில் சிகிச்சை முடிந்தது. அந்த இளம் பெண் சிரித்த முகத்தோடு வேதனைக்கு விடை கொடுத்தார். தொடர்ந்து பல இளைஞர்கள் வந்தார்கள். அவர்களின் நாடி பிடித்து பார்த்தேன். அவர்களது நோய் என்னவென்று சொல்லிவிட்டார் ஈஸ்வரி. அவர்களுக்கு மருந்து கொடுத்து மோரில் கலந்து கொடுக்க சொன்னார். அந்த நேரத்தில் தீராத வேதனையோடு ஒரு இளைஞர் அங்கே வந்து சேர்ந்தார். அவருக்கு சிறுநீரக கல்லா இல்லை வேறு பிரச்சனையா என்று தெரியவில்லை. எனவே சட்டையை கழற்றிவிட்டு அங்கிருந்த கட்டிலில் படுக்கச் சொன்னார் ஈஸ்வரி. அந்த இளைஞரும் தயக்கத்தோடு படுத்தார். வழக்கம் போல் அவரது வயிற்றில் பச்சிலையையும் வெண்ணையையும் போட்டு வட்ட வடிவில் தேய்க்கத் தொடங்கினார். தேய்க்க தேய்க்க அங்கிருந்த மொத்த நபர்களும் அதிரும் வண்ணம் ஒரு சம்பவம் நடந்தது.